ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அன்பான உங்கள் அன்பு வணக்கம். சொல்லுங்க ஐயா, நாளை என்ற ஒரு சொல். நாளைக்கு நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்றைய நாளுக்கு எனக்கு தேவையான செல்வத்தை சேர்த்து வைக்கிறதுக்கும், நாளைக்கு எனக்கு முதுமை வந்தா என்னோட உடல் நலம் எப்படி இருக்கும் அதுக்கான செல்வத்தை சேர்த்து வைக்கிறதுக்கும், எனக்குன்னு ஒருத்தவங்க எல்லாம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் நாளை என்ற ஒரு சொல்ல மட்டுமே குறிச்சு போயிட்டே இருக்கு. அதுக்காக நான் இன்னைக்கு எல்லாமே செஞ்சுக்கிறேன்னா எனக்கான விஷயத்த நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த விஷயத்த நான் இன்னைக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அது நான் நன்மையா யோசிக்கல, எனக்கான தீமையா நானே யோசிச்சு வச்சுக்கிறேன். இது சரியாங்கயா? இது சரியில்லைதான். இப்படிதான் எல்லாரும் சிந்திக்கிறாங்க. அந்த சிந்தனை கிட்ட சரின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க சொல்றதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு எனக்கு யாரும் எனக்கு ஆதரவு இருக்க மாட்டாங்க, எனக்கு செல்வம் வேணும். ஏன்னா நாளைக்கு நோய் வந்தா நான் என்ன பண்ண முடியும், எனக்கு செல்வம் தான் நல்லா இருக்கும். நாளைக்கு எனக்கு இப்ப வீடு இருக்கும், உனக்கு நாலு வீடு இருந்தா எனக்கு நாளைக்கு எனக்கு வீடு இருந்தா தானே நாலு சேர்த்து வரும், எல்லாம் தனியா தானே என்ன பண்ண. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீ பிள்ளை செல்வம். இப்ப பிள்ளை அதே காரணம் தான், நாளைக்கு என் புள்ள தான் நம்ம காப்பாற்றுவான் பண்ணுவோம்னா அவன் பிள்ளைய உருவாக்குறாங்க. எல்லாருமே அப்படிதான், எல்லா செயலுமே அதுக்கோசம் செய்யறாங்க. ஆனா நீ செய்யறதுனால நாளைக்கு அவங்க ஏன் என்னை காப்பாற்றணும், நாளைக்கு எனக்கு ஏன் நோய் வரணும், நாளைக்கு ஏன் நான் நாலு செவத்து எனக்கு ஒரு சின்ன வீட்டுக்குள்ள நான் இருக்கணும் அப்படின்ற சிந்தனை நம்ம கிட்ட இல்லாம இதுதான் இங்க வாழ்க்கை ஆயிப்போச்சு. எப்படின்னா நாளைக்கு தேவைக்கு தான் இனி நம்ம வாழ்க்கை. நாளைக்கு எனக்கு இந்த மாதிரி இந்த தேவை செல்வத்தை எடுத்து வைக்கிறவங்க சரி, ஒரு வீடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் வாங்கி வைக்கிறவங்களும் சரி, பிள்ளைங்களை உருவாக்குறவங்களும் சரி, உண்மைதானே? இப்ப இவங்க எல்லாரும் இந்த சிந்தனை சரின்னு நினைச்சுக்கிறாங்க எல்லாரும். உண்மைதானே? நாளைக்கு எனக்கு நோய் வந்தா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அதாவது செல்வம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துட்டேன், அந்த கஷ்டத்தை பேலன்ஸ் பண்ணிட்டு எனக்கு செல்வம் இருக்கணும். நாளைக்கு எனக்கு லாஸ்ட் காலகட்டத்தில் எனக்கு பிள்ளைங்க தான் நல்லா இருக்கணும். பிள்ளைங்க இது எல்லாரும் பாருங்க. இப்ப நீங்க சொல்றது எல்லாமே நாளைக்கு எனக்கு கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்துக்கு நிவர்த்தி பண்றதுக்கான செயலானா இல்ல கஷ்டம் வர்றதுக்கான செயல் இது. நான் வரோட முடிவு பண்ணிட்டேன், அதுக்கான கஷ்டம் வர்றதுக்கான செயல் நீ உருவாக்குறீங்க. இப்ப நாளைக்கு நோய் வந்தா காசு நல்லா இருக்கும், எனக்கு ஏன் நோய் வரணும், சின்ன ஒரு கான்செப்ட் புரியல. எனக்கு ஏன் நோய் வரணும் நீங்க சிந்திக்கணும். எனக்கு ஏன் லாஸ்ட் இயருக்கு ஏன் ஆதரவு யாரும் இருக்க மாட்டாங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்கல்ல. அதுக்கு நான் திருமணம் பண்ணி குழந்தை முத்து கல்யாணம் பண்ணி குழந்தை தான் அவனுக்கு ஆதரவா இருப்பான். நான் வெளியே இருந்து யாரும் இருக்க மாட்டாங்களா? சும்மா நான் கேட்கறேன், இருப்பாங்க தானே? இப்போ என்ன சொல்றேன், எல்லாத்தையுமே நீங்க பண்றது பாருங்க, உங்களுக்கு ஃபேவரா பண்ண உங்களுக்கு அகேன்ஸ்டா பண்றீங்க. லாஸ்ட்ல முதுகு வந்தா நான் என்ன பண்ணுறேன், கை கால் விட்டுச்சுன்னா கூட துணைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இதுக்கு நாலு காசு, இப்ப நாளைக்கு உடம்பு சரியா போச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு காசு காசு பேசா தானே. நாளைக்கு எனக்கு யாருமே அதை ஆதரவு நான் என்ன பண்ண முடியும், அதுக்கு ஆதரவு யாருன்னா. இப்ப இந்த எண்ணம் உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணா நாளைக்கு இன்னைக்கு இதெல்லாம் இல்லாம போயிடும். அப்ப இதெல்லாம் எனக்கு இல்லாம போயிடுச்சுன்னா எனக்கு நான் எப்படி இது பண்ணுவேன். இப்ப நீங்க ஆல்ரெடி இப்படிலாம் ஒரு நடக்கணும் ஒரு கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான ஒரு வரைபடத்தை போட்டு அதுக்கான ஒரு சூழ்நிலை நீங்களே உருவாக்கி அதுக்குள்ள நீங்களே அப்படி ஆகுங்க. இந்த செயல் எப்படி நடக்கும்னா, நீங்க இந்த செயலை நீங்களா சிந்திச்சு போகும்போது எது உங்களுக்கு ஸ்ட்ராங்கா, எனக்கு நோய் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இறுதியில கட்டாயம் நோய் வரும். ஆமா, அந்த ஏன் நோய் வருதுன்னா நீ அந்த நோய் வந்து கன்ஃபார்ம் பண்ணதால நான் செல்வத்தை அதிகமாக சேர்த்து வச்சிருப்பேன். நோய் வந்து நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா அதே போல நீ நோய் வரும், ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். பண்ண உடனே நீயே சொல்ல, நீ நான் பாத்தியா நான் நினைச்ச மாதிரி நோய் வந்துச்சு மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டல் மேலே போறோம். என்ன இப்போ இதுல என்ன நன்மை இருக்கு, நினைச்சதாலதான் அந்த விஷயத்த இது என்ன சரி. இப்ப அந்த நோய் வந்ததுனால செல்வம் கூட்டு போன நோய் செல்வம் நோய் கொண்டு போயிடுமா? இல்லைங்க. அந்த வலியும் அந்த துன்பமும் அந்த வேதனையும் அனுபவிக்கணும், இந்த சுத்திகரணும் அனுபவிக்கணும். உண்மையா இல்லையா? அப்ப இந்த சிந்தனை சரியா தப்பா கொஞ்சம் யோசிக்கணும் எல்லாரும். உண்மைதானே? அப்ப இறுதி காலகட்டத்தில் கூட யாரு இருக்கும் போது என்ன பண்றது, அதனால யாருன்னா கூட இருந்தா நல்லா இருக்கும், அவங்களுக்கு பிள்ளைகள் அவங்களுக்கு இருந்தா நல்லா இருக்கும், இங்க பிள்ளைகளை உருவாக்குறாங்க. ஆனா இறுதி காலகட்டத்துல இவங்க கூட இருக்கிறாங்கன்னா அதுவும் சந்தேகம் தான். நான் எவ்வளவு பேரை குழந்தைங்க உருவாக்கி கல்யாணம் பண்ணி குழந்தைங்க நிறைய பேரு இங்க அனாதையாவும் யாரும் இல்லாத ஆதரவு இல்லாம இருக்கிறவங்களும் திருமணம் பண்ணி குழந்தை பற்றி பார்த்தோம் தான். அது இல்லாம இருந்து இருக்கிறவங்க ரொம்ப ரேர். அவங்களுக்கு எப்படின்னா இயற்கையாவே அவங்களுக்கு சூழல் இல்லாம இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கிற மாதிரி 100% பிஞ்சிப்பா ஒரு 5% அப்படிதான் சொல்ல முடியும். அந்த மாதிரி மற்றபடி எல்லாருமே இந்த சேனல்ல இருக்குவான். ஆனா அதிகமா முதியோர் காப்பகம் அதிகமா இல்லாம கஷ்டப்படுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த நிறைய பேர் எடுத்து சர்வே எடுத்து பார்த்தா நிறைய பேர்ல எல்லா குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான் இருக்காங்க. யாரும் இல்லாதவங்க கிடையாது, யாரும் இல்லாதவங்க கிடையாது, யாரும் இல்லாதவங்க ரேர், இவங்க தான் அதிகம். ஆனா இவங்க எல்லாம் முன்னாடி பிளான் போட்டு அதுக்கான விஷயத்த ரெடி பண்ணுவாங்க. இப்ப செஞ்சா இவங்க அவன் காப்பாத்துவான்னு இவங்க செய்யறாங்க. ஆனா அந்த இடத்துல பொருள் அது நடக்காது, அந்த இடத்துல மாறி நடக்கும். எல்லாம் இருக்கும் உங்ககிட்ட, அவங்க பார்த்து போட்டான் அன்னைக்கே நினைச்சேன் இந்த மாதிரி நடக்கணும், அதே போல இருந்துச்சு. நீங்க நினைச்சதுதான் நடக்கும். நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எண்ணம் வைக்கிறீங்களோ அதை பொறுத்துதான். இப்ப நாளைக்கு எனக்கு ஒரு இடம் தான், நான் கம்முனு ஏன் எதுக்குன்னு தனியா ஒரு இடம் இருக்கும். நான் எல்லாரோடையும் சேர்ந்தார் போலே நான் இருக்கிறேன், எல்லாரும் இடத்துல நானும் இருந்தா எனக்கு நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி சூழல் எனக்கு உருவாகும். எப்படின்னா எனக்கு நாளைக்கு நோய் வராது, எனக்கு நாளைக்கு செல்வம் இல்லாத எனக்கு ஒரு சூழல் ஏற்படாது, எனக்குன்னு ஒரு தனியார் இடம் இல்லாம எனக்கு சூழல் அமையாது.
எல்லாமே எனக்கு இருக்குன்ற நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கை ஆகும். உண்மைதானே? நீ இப்ப சம்பாதிக்கிற, நீ வேற இப்ப எது பண்ணாலும் அந்த காசை பிறருக்கோசம் செலவு பண்ண முடியும். இப்ப இதுதான் நீ உனக்கு இந்த நம்பிக்கை வர்றதுக்கான காரணமும் அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய சூழலையும் இந்த நீ கொடுக்கும்போது ஏற்படுத்தும். புரியுதுங்களா? நீ திங்க் பண்ண இந்த பாசிட்டிவ் திங்கும் உனக்கு அந்த செயலை ஏற்படுத்தி கொடுக்கும். எனக்கு முதுமை வராது, சும்மா பேச்சு, எனக்கு நோய் வராது. உண்மைதானே? உண்மை. இது லாஸ்ட்ல இருக்க தீர்ப்பு இல்லாம நான் அவசரப்பட மாட்டேன். நாளைக்கு என்ன யாரும் எனக்கு ஆதரவு இல்லாம இருக்க மாட்டேன். எனக்கு எல்லாரும் இருப்பாங்க. புரியுதுங்களா? எனக்கு நோய் வராது, எனக்கு முதுமை வராது, எனக்கு எல்லாரும் இல்லாம இருக்க மாட்டேன். எனக்கு செல்வம் எப்பவுமே என்கிட்ட இருக்கும். இதுல சந்தேகமே இல்லை. இந்த எண்ணம் தான் பாசிட்டிவ் திங்கிங். இந்த திங்கிங் தான் அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கணும். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு எனக்கு நான் நோய் வந்தா என்ன பண்ணுவேன், நாளைக்கு யாரும் ஆதரவு நான் என்ன பண்ணுவேன், நான் இடம் இல்லாம தனியாக வீட்டுல தான் இந்த சிந்தனை உங்களுக்குள்ள வருதுன்னா இந்த சிந்தனை சரின்னு எல்லாம் சொல்றாங்க. இந்த சிந்தனை பரவாயில்ல எல்லார்ட்டையும் ஒரு சிந்தனை தான். இதை வச்சுதான் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட லைஃப்ல அவங்களே ஒரு இப்படி மண் எடுத்து அவங்களே கொடுக்குறாங்க. அந்த மண்ணை இவங்க போட்டது கூட பரவாயில்ல, சாதாரண இது ரொம்ப உழைச்சி ஹார்டா ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நன்மைக்குள்ள போனோம், ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ரொம்ப கடிதத்துக்குள்ள போறாங்க. இங்க எதிர்ப்பு பண்றது எல்லாம் இப்படிதான் பண்றாங்க. சொதப்புறதுல ரொம்ப கஷ்டப்பட்டா ரொம்ப துன்பப்பட்டு வேதனை எதுக்கோசம் பண்ணுவோம், நம்ம நல்லா இருக்கிறதுக்கோசம் பண்ணுவோம். நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்றதுக்கோசம் அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷனை கொடுத்து நம்ம அந்த லைஃப் குள்ள போறோம். இது எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு சிந்தனையா இருக்கு. இந்த சிந்தனை தான் நம்ம எல்லாருக்கும் சிந்திச்சுருவோம். ஆனா நீ இதே செயலை செய், சம்பாதி எல்லாம் பண்ணு, சேர்த்து கூட வேணும் வானான்னு சொல்லு. ஆனா இந்த சிந்தனை இல்லாம பண்ணு. நாளைக்கு நோய் வந்துடும், நாளைக்கு முதுமை வந்துடும், நாளைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும், இந்த சிந்தனை சொல்லாது. இந்த வார்த்தை சொல்லாது. இப்ப இருக்குது எல்லாம் சம்பாதிக்கணுமா, நாளைக்கு நான் நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப இந்த சிந்தனை என்ன பண்ணு தெரியுமா? அப்ப இந்த வர காசு எதுக்கு பண்ற ஒரு கேள்வி வரும். நீ யாருக்கோசம் கஷ்டப்படுது இல்ல பண்ண, யாருக்கும் நான் 4 பேர் இந்த நினைச்சு வச்சு என்ன ஆயிடும்னா, நீ நினைச்சது என்னென்ன நீ நினைச்சியோ அதுக்கான வேற இதுதான். இப்ப செல்வம் வந்துச்சு, எதுவுமே இல்லைன்றா பெரிய சேர்த்து கேட்கறாச்சு ஒரு கமெண்ட். அப்ப என்ன பண்ண, நான் பெருக்கோசம் சேர்த்து வச்சிருக்கேன், இல்லாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஒரு ஜீவராசி ஹெல்ப் பண்ண, இதை நான் பண்ண போறேன். இந்த எண்ணம் அந்த வார்த்தையை உருவாக்கும், அந்த வார்த்தை செயலை செய்ய வைக்கும். அந்த செயலு நீ வச்ச எண்ணத்துக்கு விதைய மாறி. அப்போ நீ என்ன எண்ணெய் வச்சியோ அந்த செடி அந்த மரம் தான் முளைக்கும். அதுக்கு விதை வச்சுட்ட, அந்த விதைக்கான நீர் ஊற்றுற தன்மையா அனைத்துக்கும் உன்னால முடிஞ்ச நன்மை பண்ற பண்ணும்போது தான் வரும். உன்னை லாஸ்ட் ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒரு ஃபேமிலி மட்டும் இருக்காது, நிறைய பேர் இருப்பாங்க. உனக்கு செல்வம்னா நீ செய்யற அந்த அன்புனால எல்லாரும் உங்ககிட்ட செல்வத்தை கொடுத்து தயாரா இருப்பாங்க. நீ இவ்வளவு அன்பா கருணையா இருக்கிறதுனால உங்ககிட்ட நோய் நோய் நீக்கி யாருமே நோய் நீக்கக்கூடிய தன்மை உனக்கு வரும். புரியுதா? உனக்கு நோய் வராது, யாருக்கு நோயா இருக்க துன்பம் அவங்களுக்கு நீக்கக்கூடிய தன்மை உனக்கு வரும். அப்புறம் ஒரு நோயே சோர்ஸே இல்லாத போயிடும். ஏன்னா நீ அதெல்லாம் பார்த்துதான் ஒண்ணுமே ஒரு அறிவு உனக்கு பெற்றிருப்ப. செல்வத்தை பத்தி செல்வமே எனக்கு வானான்ற எண்ணம் விட்டு வந்துருக்கும். ஆனா செல்வம் உங்ககிட்ட தான் இருக்கு. நோய் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது எப்படி கேட்கலாம், எப்படி பண்ணலாம், நோய்ன்றது நம்மளோட அன்பு இல்லாத காரணமாகவும் நம்ம தேவையான சிந்தனையினால் நோய் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு நோய் சோர்ஸ் இருக்க. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன், இப்படிலாம் நீங்க சிந்திச்சு வாழுங்களேன். வாழ்றது முடிவு பண்ணிட்டீங்க. ஏன் இவ்வளவு கடினமா இவ்வளவு கஷ்டமா வாழ்றீங்க? நீ தான் கஷ்டப்படுற, நீ தான் வேலைக்கு போற, நீ தான் சமையல் எல்லாம் பண்ற, இவ்வளவும் பண்ணிட்டு இதெல்லாம் வரும்னு நீ சிந்திக்கிறியே. நான் தான் சொன்னல, அளவுக்கு மீறி கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். ஆனா கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேலை செஞ்சு எனக்கு துன்பம் வரும், எனக்கு கஷ்டம் வரும், எனக்கு எல்லாம் வரும் நீ நினைக்கிற. ஏன் அப்படி நினைக்கணும்? யோசிக்கணும். ஏன் நீ ஃபேவரா கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடிவு போயிட்ட. ஃபேவரா இருந்தா என்ன பண்றது? நல்லா இருக்கும்ல, உனக்கு ஃபேவரா செஞ்சுட்டேன். இப்ப நான் நம்ம இந்த செயலை செய்யும் போது பாத்தீங்கன்னா, நான் இந்த செயலுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி இருந்தே சம்பாதிக்கிற துட்டை வந்து எடுத்து வச்சு நாளைக்கு தேவைக்குலாம் நான் வச்சதே கிடையாது. முன்னாடியே யாரு கேட்டாலும் நான் ஹெல்ப்னா கொடுப்பேன். உண்மையிலே யாரு கேட்டாலும் நான் காசு கொடுப்பேன். என்னால என்ன முடியுமோ அந்த காசை கொடுப்பேன். எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணுன்ற எண்ணம் மட்டும் இயல்பாக இருந்தது. அது இயல்பா இருந்ததுனால செஞ்சுட்டே இருக்கும்போது இந்த எண்ணமும் உள்ள தோன்றி ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு எனக்கு. இப்ப இது நீங்க பழகப்பட்டீங்கன்றத. இப்ப நம்ம எதுவுமே யாருக்கும் கொடுக்க முடியாதுமா. இங்க இப்போ நீ என்ன யாருக்கு கொடுத்தா கொடுத்தா நாங்க எங்களுக்கு இல்லாம நீ இன்னும் கொடுத்து மொத்தமா கொடுக்க போற. என்னால திடீர்னு யாராவது திடீர்னு உணவு கேட்டாங்களோ இல்ல யாராவது கஷ்டப்படுறாங்க பாருங்க, நான் கொஞ்சம் கஷ்டம் கொடுக்க போறேன். அது நீ கொடுக்க முன்னாடி போகுது, நீ கொடுக்கறது இப்படி ஒரு பொருளை கொடுக்குற, கொடுத்தா அந்த பொருள் திரும்பி வருன்றது இயல்பான ஒரு விஷயம். நீ என்ன செய்தாலும் அந்த செயலுக்கு எதிர் செயல் இருக்குதுங்க. அப்ப நீ செய்யற செயல் என்ன செய்ய போறீங்க ரிசைட் பண்ணிக்க. புரியுதா சொல்றது? அப்ப நீ கொடுக்கும் போது நம்ம திரும்பி உனக்கு வரதானே போகுது. உனக்கே அந்த சிந்தனை வரமாட்டதே எனக்கு புரியுது. எது செஞ்சாலும் நீ யாருக்குமே செய்ய முடியாது. முழுக்க முழுக்க நீ உங்களுக்கு வசதான் செய்ய முடியும். நீ காசு கொடுத்தாலும் சரி, இல்ல ஒரு எண்ணமா நல்ல எண்ணமா சிந்திச்சாலும் சரி, இல்ல போயிட்டு உடலை வருத்தி ஒரு வேலை செஞ்சாலும் சரி, அது உங்களுக்கு தான் செய்ய முடியும். நீங்க யாருக்கும் செய்ய மாட்டீங்க. இதுவே இங்க யாருக்குமே பெருசா புரிய மாட்டேன். ஏன்னா நீ இப்ப நீ செய்யறது என்னன்னு உனக்கு தெரியும்.
அது பிறருக்கும் தெரியும், பாப்பா யார் செய்யற என்ன. அப்ப அவங்க அப்ரிசியேட் உங்களுக்கு தான் வரும். நீ செஞ்ச செயலுக்கு அப்ரிசியேட் உங்களுக்கு தான் வரும். உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஆண்டவர் தான் வரலையா, ஆமாங்க, நீ செஞ்ச செயல். அப்புறம் என்ன, வேற யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க, வேற எப்படி எடுத்துட்டு போக முடியும்? அந்த ஆனந்தம் நீ தான் பெற முடியும், செஞ்ச நீ தானே. அப்ப இந்த செயலை நீ சேர்த்து உனக்கு சந்தோஷம் இருக்கும், அதை சேர்த்து அப்படின்னா கஷ்டம். ஆனா இங்க என்னன்னா உனக்கோசம் செலவு பண்ணீங்கன்னா உன் ஃபேமிலி செலவு பண்ண சந்தோஷம் வரும். இங்கதான் ஒரு ஸ்டார்ட் ஆகுது. அப்படிதான் கிடையாது. நீ உனக்கோசம் உன் ஃபேமிலி கோசம் பண்ணும் போது மட்டும்தான் நீ பெரிய மகிழ்ச்சிக்குள்ளே போக மாட்டேன். அதை தாண்டி நீ வெளியே வந்துரு, அப்ப நீ செஞ்சு பாரு, அப்போ ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் வரதை நீ உணரலாம். அந்த சிந்தனைக்குள்ள நீங்க போனீங்கன்னா மட்டும்தான் நம்ம பிற்காலத்தை பத்தி நீ யோசிக்க மாட்டேன். பிற்காலம் என்னவா இருக்கிறது உன் டிசைடே இப்ப இருக்கும். ஏன்னா உன் டிசைட் அப்ப என்னவா இருக்கும் இப்ப நீ சிந்திச்சாதான் அன்னைக்கு அது அப்படி இருக்கும். புரியுதுல? நீ இன்னைக்கு இருக்கும்போது அன்னைக்கு நீ இப்படி இருக்குமோ நீ சிந்திச்சனா, அந்த இப்படி இருக்குமோன்னு சிந்திச்சது இந்த நாள். அப்ப இந்த நாள் ப்ரிப்பரேஷன் பண்ற, எதுக்கு பண்றேன் நான் ப்ரிப்பரேஷனே போகுது. ஆனா பார்த்தா நல்லா போவேன், நல்லா ஒரு, ஆனா உள்ளுக்குள்ள எண்ணம் பத்தி அப்படிதான் இருக்கும். அப்ப அந்த எண்ணம் என்ன பண்ணும், அதை செய்யும். இப்ப ஒண்ணுமே இல்லை, இப்ப நம்ம ஒரு விழாவை வைக்க போறோம், நம்ம ஒரு நிகழ்ச்சி வைக்க போறோம். இப்ப நம்ம கூட இப்போ ஒரு மளிகை பொருள் கொடுத்து இப்ப வந்து ஒரு 1.5 மாசம் வீடியோ போட்டு நான் 1.5 மாசம் எண்ணெய் தேய்ச்சி யாரு கொடுப்பா, யாருன்னா பொண்ணு எப்படி போகலாம், எப்படி வரலாம், ஒண்ணுத்துக்கு 3 நாள் ரிமாண்டர் போட்டு அப்புறம் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு எல்லாம். ஏன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் தேவை. நம்ம அந்த அப்பதான் அந்த பொருள் நம்ம எத்தனை கொடுக்க முடியும், நம்ம முன்னாடியே வர கொடுக்குறோம், நம்ம சொல்லியிருக்கிறோம், நம்ம அதுக்கான வீடியோ போட்டுருக்கிறோம். நம்ம என்ன போட்டாலும் நம்ம அதுக்கு எவ்வளவு காசு வந்து என்னன்னு எனக்கு தான் தெரியும். எப்படி இதை நான் பண்ண முடியும், எப்படி செய்ய முடியும், என்ன பண்ணணும், எங்க போய் எப்ப வருமா வராதா. ஏன்னா இதுக்கெல்லாம் வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில கிடையாது. புரியுதுல? திடீர்னு வரலாம், வராம போலாம். இது வந்து இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம். இதுல வந்து எல்லாரும் பொறுப்புன்றது இருக்குதாலும் அவங்களுக்கு அந்த சூழல் இருக்கணும், கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கணும். அது கண்டினியூ அந்த டைமுக்கு வந்து சேரணும். அது சேர்ந்து ஏன்னா இப்ப நான் கட்டாயத்துக்கு நான் கொடுத்தோம், இது என்னோட கட்டாயம். இப்ப என்னோட சிந்தனை அதை நோக்கி அது கொடுத்துடணும், பண்ணிடணும், செய்யணும். இப்ப இந்த எண்ணம் அதிகமா இருக்கும், என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா எங்க யாரு கொடுப்பாங்க அவங்க எல்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு சூழல் அவங்களுக்கு ஏற்படும். அந்த கொடுக்கணுன்ற எண்ணமும் ஏற்படும். அது தானா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த நாள் சேர்ந்துச்சு. இப்ப நான் எடுத்து நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பா உணவெல்லாம் கொடுக்கும்போது எல்லாரும் குழந்தைகளும் ரொம்ப சுவையா இருக்கு, சூப்பரா கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு சாப்பாடு எல்லாம் ரொம்ப. இதெல்லாம் எப்படி நடந்தது, நான் முன்னாடியே ஏற்படுத்தின ஒரு பிளானோட ஒரு பெரிய எக்ஸிக்யூட்டிவ் தான் அந்த நிகழ்ச்சியோட முடிவு. இப்ப இதே தான் நான் எப்படி பிளான் பண்ணி கொடுக்கணும், செய்யணும், பண்ணணும், என்ன வச்சதுனால அதுக்கான எஃபர்ட் போட்டதுனால அந்த எஃபர்ட் ஃபைனல்ல முடிஞ்சிச்சு. இப்ப நீங்க எல்லாம் வாழ என்ன பண்றீங்க, அதே எஃபர்ட் தான் போடுறீங்க. எனக்கு நாளைக்கு எனக்கு நோய் வந்துருமோ, எனக்கு உதவும், நீ இந்த மாதிரியான நீ என்ன பிளான் பண்ற, ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் நாளைக்கு செம்மையா இருப்பேன், நாளைக்கு சூப்பரா இருப்பேன், எனக்கு ஏதாவது அப்படின்னு என்ன அதுக்கான நிகழ்வுல நீ ஆரம்பத்தை நடத்துற மாதிரி. நீ இப்ப பண்ணும் போதே நான் எப்படி இருக்கணும், நான் அப்படி ஆயிட்டேன் என்ன பண்ணும், இப்படி ஆயிட்டேன் என்ன பண்ண ஆகும், அதுக்கான ப்ரிப்பரேஷன் நீ பண்றேன்னு அர்த்தம். உனக்கு கடினமான ஒரு விஷயத்த நீயே ப்ரிப்பரேஷன் பண்ணி லாஸ்ட்ல எக்ஸிக்யூட் யாரு பண்ணுவா, நீ தான் பண்ணுவ. அது யாரு இருப்பாங்க, நீ தான் இருப்ப, வேற யாரா இருப்பாங்க இல்ல. அப்ப அதெல்லாம் அப்படி பண்ணலாமா, நம்ம அப்படி சிந்திக்க கூடாதுல்ல. இப்போ இதை கொஞ்சம் கேட்கறதுல கொஞ்சம் ஆழ்ந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எதுக்கு சொன்னா சிந்தனைகள் தான் இங்க ரொம்ப முக்கியம். நம்ம எண்ணம் தான் நம்மளை வடிவமைக்கும், நமக்கு இருக்கிற சூழலை வடிவமைக்கும். அப்ப நம்ம என்னவா எண்ண வைக்கிறோம், அந்த எண்ணம் தான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ நீங்க எல்லாரும் நம்ம அன்பா இருப்போம், கருணையா இருப்போம், லாஸ்ட்ல இருந்து எல்லாரும் எனக்கு கூட இருப்பாங்க. எனக்கு மேக்சிமம் முதுமை அவ்வளவு சீக்கிரத்துல வராது, எனக்கு நோயே வராது, எனக்கு ஒரு இடம் இல்லை, எல்லா இடமும் என் இடமா தான் எனக்கு சூழல் உருவாகும், இதுக்காக எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் சம்பாதிக்கிற காசை என்னால முடிஞ்ச வரைக்கும் யாருக்குனால முடியுமோ நான் உதவி பண்ண போறேன், நான் பிறருக்கு ஹெல்ப் பண்ண போறேன், பிறர் நல்லா இருக்குன்னு நினைக்க போறேன், பிறர் வழியை என் வழியா நான் சிந்திக்க போறேன். இந்த மாதிரி யோசனை எல்லாம் நீங்க சிந்திச்சுனே வரலாம். அதெல்லாம் நீங்க சூப்பரா இருக்குன்ற எண்ணத்தோட நீங்க லைஃப் ஜாலியா லீட் பண்ணலாம். இல்ல எனக்கு இப்படிலாம் கூட இல்லைன்னா கூட நான் போய் சம்பாதிக்க சோசமா அப்படியோ இது வானான்னு சொல்லு. அந்த அப்படி இருக்கிற நீ எனக்கு இப்படிலாம் நடக்கிற சிந்தனையாவது வரப்போம். இப்படிதான் சொல்றேன்னா நீங்க இப்ப இந்த கருணையாரு அன்பாருன்னா அதுவே உங்க எல்லாருக்கும் போக சூழல் உருவாகுது. ஆனா அந்த செயலை செய்தாதான் ஒரு மாற்றமும் ஒரு பெரிய சோசம் நம்மளுக்கு வரும். இல்ல எனக்கு அதை விட உங்களுக்கு இப்படி இருக்கிற சோசமாக இருங்க நான் வாசம் அது இருக்கிறதுக்கு கூட தேவையில்லாத சிந்தனையை உள்ள வச்சுக்கினே நீங்க இருக்காது. எனக்கு முது மந்திரம் நோய் வந்து எனக்கு யாரு இல்லாம என்ன பண்ண ஏது பண்ணுற எண்ணத்தை ஓர வச்சுட்டு இன்னைக்கு நாள் நான் வாழ்றேன். இந்த நாள்ல சந்தோஷமா நான் போறேன்னா அந்த இடத்துல எல்லாரும் மகிழ்ச்சியா நான் பார்த்தேன்னா நான் மூஞ்சில இன்னொரு புண்ணை இருந்ததா நான் போய் செய்யறதுல சம்பாதிச்சேன். சம்பாதிக்கிற காசை என்னால முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு நாய்க்காவது இந்த பிஸ்கெட்டை வாங்கி நான் போட்டேன், செஞ்சனான்றது நோட் பண்ணு. இந்த சிந்தனையிலேயே இருக்கும். ஒரு நாள்ல இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன், என்ன செஞ்சேன், எப்படி பேசுறேன், என்ன செஞ்சேன், நான் எப்பவுமே இந்த மாதிரி யோசனை பண்ணுவோமா, இது இயல்பாக இருக்குள்ள வரும். அந்த ஒரு நாள் எனக்கு ஃபுல் ரிவைண்ட் பண்ணுவேன். இன்னைக்கு நாள்ல நான் என்ன பண்ணேன், என்ன இந்த முடிஞ்சோடனே அந்த நாளை அந்த நேரத்தை பத்தி யோசிப்போம். இப்படி பண்ணோமா, இப்படி செஞ்சோமா, இப்படி செஞ்சிடக்கூடாது, இப்படி செய்யலாம், சிந்திச்சுனே இருப்பேன். ஒரு நிகழ்வு நடந்தோடனே அந்த நிகழ்வு பத்தி ஒரு சின்ன ஆராய்ச்சி போவோம், திருப்பி இன்னொரு நிகழ்வு போவோம், அங்க நம்ம என்ன பண்ணோம், இதை நம்ம செஞ்சிடக்கூடாது, இது செய்யலாம் அப்படின்ற யோசனை உள்ள வந்துனே இருக்காங்க இயல்பாவே. அப்ப நான் ஒன்னொன்னே கரெக்ட் பண்ணினே இருக்க முடியும்.
நம்ம அதை விட்டுட்டு நம்ம நாளைக்கு பத்தி சிந்திச்சுனே நம்ம இன்னைக்கு நாளை செஞ்சோம்னா இந்த நாள்ல நீ என்னென்ன செஞ்ச, என்னென்ன மிஸ் பண்ண, இந்த நேரத்துக்கு இந்த சூழலுக்கு என்னென்ன மிஸ் பண்ண கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு நாளை பத்தியே சிந்தனை ஓடுது. இன்னைக்கு என்ன நடந்துச்சு கண்டுபிடிக்க மாட்டேன். அப்ப நீ அந்த நாளைக்கு நாளை இப்ப சிந்தனை வச்சுன்னா அப்ப நீ செஞ்சதுன்னா அந்த நாளுக்கான ஒரு வேலைக்கு பார்த்துருக்க. ஆனா உனக்கே தெரியாது. அது தெரியாத வளர்ந்து 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 பெருசான உடனே கரெக்டா அந்த நீ வச்ச எண்ணத்துக்கும் உனக்கு நடக்கிற சூழலுக்கு கரெக்டா ஆயிடும், நேரம் ஆயிடும். அப்போதான் அது நடக்கும் போது கண்டுபிடிக்கும், ஐயோ நம்ம நினைச்ச மாதிரி நடந்துச்சப்பா இது. நான் நினைச்சது நீதான், அதுக்கான செயலை செஞ்சது நீதான், அந்த இடத்துல அந்த நிகழ்வு வரும்போது அங்க இருந்து போறது நீதான். இதை மட்டும் ரொம்ப நல்லா கரெக்டா நோட் பண்ணும். அதனால்தான் நம்ம எப்பவுமே இப்போ இன்னைக்கு என்ன யோசிக்கிற என்ன செய்யணும், இதுதான் அந்த நீ வாழக்கூடிய அடுத்த நாளுக்கான ஒரு விதை, அடுத்த நாளுக்கான ஒரு வாழ்க்கையோட ஒரு பயணம். அப்படி இருக்கும்போது அப்போ இந்த நாளை நீ ரொம்ப பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிக்கினாதான் நாளைக்கு நாள் ஃபேவராகவே இருக்க முடியும். நீ பர்ஃபெக்டா யூஸ் பண்றது என்னன்னா நீ வந்து வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது, காசு எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் எண்ணங்கள் மாற மாதிரி மாறும். வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனா இந்த நாள் நான் என்னென்ன பண்ணேன், நான் என்ன யோசிச்சேன், நான் எப்படி நான் வேலைக்கு போனேன், அந்த வேலை சரியா செஞ்சேன், அங்க ஏதாவது கோவப்பட்டேன்னா, நான் வீட்டுக்கு வரும்போது சரியா உணவு சொல்றேன் என்ன சொன்னேன், என்னென்ன நான் பண்ணேன், அதை சும்மா ஒரு ரிவெண்டா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச நேரத்துக்கு ஓட்டிப்போம். அப்படி சிந்திச்சனால நம்ம எண்ணங்கள் வேற எங்கேயும் போவோம். எண்ணங்கள் போய் அவுட்டர்ல போய் சிந்திக்காது, இல்ல ஏற்கனவே போனதை பத்தி சிந்திக்காது. புரியுதா? ஏற்கனவே போனதை பத்தி போய் சிந்திக்க முடியாதனால திருப்பி நாளைக்கு நடக்க போறதை பத்தி சிந்திக்காது. இந்த நாள் இந்த நேரத்துல இங்க என்னென்ன பத்தி செயலா செய்யும், அது சிந்தனை மட்டும் அதை பத்தியே சுத்திக்கணும். பிரசன்ட்லயே மட்டும் தற்பணி உங்க உடலும் பிரசன்ட்ல இருக்கும், உங்க வாழ்க்கையோட மூவ்மெண்ட்டும் பிரசன்ட்ல இருக்கும், உங்க சிந்தனையும் பிரசன்ட்லயே இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது இப்படியும் போகும் அப்படியும் போகும், அதுக்குள்ளே இருக்கும்போது அது குரோத் வந்து செம ஸ்ட்ராங் ஆகும். புரியுதா? இதெல்லாம் இப்ப அப்படிதான் வந்து பழக்கம். அப்ப என்ன அந்த ஒரு நாளுக்குள்ள நான் என்னென்னவா நான் கட்டமைச்சேன், எந்த அளவுக்கு அந்த நாள்ல நான் என்னென்ன ஸ்ட்ராங்கா என்ன நான் புரிஞ்சுக்கினேன், என்ன நான் தெரிஞ்சுக்கினேன், என்னத்தை மிஸ் பண்ண என்ன மிஸ் பண்ணாம இருந்துக்கணும் நான் யோசிச்சேன். இது எல்லாமே இருக்குது. அதுல ஒரு நாளும் நமக்கு ஒரு புக் ஒரு புக்ல ஒரு பேப்பர் மாதிரி, அந்த பேப்பரை கரெக்டா நீ எழுதி இருக்கிறியா அந்த ஒரு நாள்ல, அதுதான் உனக்கு வரும். அப்பதான் அந்த ஒரு புக்குக்கு ஒரு பேஜ் நீ வச்ச பேஜ் பர்ஃபெக்டா இல்லையா நீயே படிச்சு பார்க்க. ஓஹோ நாளைக்கு அந்த புக்ல கரெக்டா எழுதிக்கிறா, இதெல்லாம் நடக்குது கன்ஃபார்ம். திருப்பி இன்னொரு நாள் வரும்போது அதுக்கு அதோட லீடா இது இருக்குதா, அடுத்த பேஜ் பார்க்கணும். இப்படியே நம்ம நோட் பண்ணி தான் நம்ம இந்த வாழ்க்கையை வாழணும். இது வந்து பெரிய கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. இது என்னன்னா நாளைக்கு நாளை பத்தி நீ சிந்திக்காத, போன நாளை பத்தி யோசிக்காத, இந்த பிரசன்ட் லைஃப்லயே என்ன இருக்குதுன்னு அதை பத்தி வாழ போற. அதுல ஒண்ணு நீ ஏந்துக்கிறியா, வேலை செய்யறியா, போறியா வரையா, அதுல என்னென்ன மிஸ் பண்ண அதை பத்தி யோசிச்சுனே இருக்கு. இப்படியும் யோசிச்சே ஆகணும். ஒன்னு அதை யோசிக்கணும், இது யோசிக்கணும், ரெண்டுத்தையும் யோசிக்காட்டி குப்பையில போடும். இந்த நாள்ல என்ன பண்ணு, இப்ப ஏந்த நான் போனேன் வந்தாரு என்ன பேசுறேன், என்ன செஞ்சேன், எது செஞ்சேன், வேலைக்கு போனேன், அந்த வேலையை முடியல என்ன பண்ணேன், இது எல்லாத்தையும் யோசிச்சேன்னா அந்த நாள் போயிடும் கரெக்டா. செயலும் இந்த நாளோட இருக்கும், உங்க சிந்தனை இந்த நாளோட இருக்கும், அடுத்த நாளுக்குள்ள போகாது. புரியுதுங்களா? அப்ப இதுக்குள்ளே இருக்கும்போதுனா இது ரொம்ப பர்ஃபெக்டா நம்ம இதை லீட் பண்ணி கொண்டு வர முடியும். அப்ப நம்ம இந்த சிந்தனை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்படி சிந்திச்சீங்கன்னா தான் இந்த சிந்தனை போகும்போது திங்கிங்கும் பாசிட்டிவ் திங்கிங்கா இருக்கும். நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம், என்னென்ன மைனஸ் பண்ணோம் அப்படின்ற உங்களுக்கு புரிஞ்ச எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணினே வரலாம். போன பேப்பர்ல மிஸ் பண்ணதெல்லாம் அடுத்த பேப்பர்ல ஃபில் பண்ணிடலாம், அந்த பேப்பர்ல மிஸ் பண்ணலாம் இன்னொரு பேப்பர் ஃபில் பண்ணலாம். அப்ப ஆக மொத்தம் நம்ம கரெக்டா நம்ம லைஃப் அந்த எந்த புக்குள்ள போறதுக்குள்ள நம்ம ஒரு சரியான ஒரு லெசனை நம்ம படிச்சிடலாம். பிறருக்கு அந்த லெசனை சும்மா ரொம்ப பக்காவா கொடுக்க முடியும். நான் அந்த மாதிரி நிறைய விஷயம் அப்படியே பர்ஃபெக்டா நோட் பண்ணுவேன். நான் இன்னைக்கு என்னென்ன பண்ண என்னென்ன செஞ்சேன் அப்படியே மெயின்ல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கினே இருப்பேன். நாளைக்கு யாருக்கும் சொல்லணும் கரெக்டா சொல்லுவாங்க, எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா சொன்னாதான் அவனுக்கு அது புரியும், அவன் லைஃப்ல அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. நான் இப்ப அதனாலதான் இப்ப இந்த விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாருமே பாருங்க பாசிட்டிவ் திங்கிங்னா அது இல்லவே இல்லாத வாழ்றாங்க எல்லாரும். ஆனா கேட்டா பாசிட்டிவ் திங்கிங் இல்லைங்க, பாசிட்டிவ் நாளைக்கு எனக்கு எதெல்லாம் நடக்கும், நாளைக்கு என்ன ஆகும், எனக்கு என்ன ஆகுது உங்களுக்கு தெரியல. இப்ப நாளைக்கு லைஃப் நீ சொல்லும் போதே போச்சு நீ காலி. பிரசன்ட்ல இல்ல, பிரசன்ட்ல கிடையாது. நாளைக்கு லைஃப் பத்தி நீ யோசிச்சனா இந்த லைஃப் உனக்கு இல்ல. அப்போ இந்த லைஃப் தான் நாளைக்கு நாளுக்கான விதை. நீ இந்த லைஃப் காலி பண்ற நாளைக்கு நாள் காலி, அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அதனால நீங்க எல்லாரும் வாழ்றதுன்னு இங்க வாழ்க்கை இயற்கை கொடுத்த வாழ்க்கை நம்ம வாழ வந்துருக்கோம். இந்த வாழ்ற வாழ்க்கையில நம்ம முடிஞ்ச வரைக்கும் அன்பாவும் கருணையாவும் இருக்கணும். அந்த எண்ணம் நம்மளுக்குள்ள ஏற்படணும்னா நம்ம நாளைக்கு நாளை பத்தியும் இறந்து போன நாளை பத்தி சிந்திக்காம பிரசன்ட் லைஃப்லயே நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டா வாழ முடியும். பிரசன்ட் லைஃப்னா ஒண்ணுமே கிடையாது. நீங்க இன்னைக்கு நாள் எழுந்துக்கிட்டு போறது வர்றது பாக்குறது கேட்கறது இது எல்லாத்தையுமே கொஞ்சம் மெயின்ல அனலைஸ் பண்ணுங்க.
அனலைஸ் பண்ணோம்னா நீ வந்து இப்போ இல்லாததை பத்தி என்ன போனதை பத்தியோ புதுசா வரதை பத்தி யோசிக்காம இந்த நாள்ல என்ன நடந்துன்னு சிந்திச்சிட்டோம்னா ஆமா நீ பிரசன்ட் லைஃப்லயே ரொம்ப டீப்பா இருக்கு. அப்படி அது எப்படி இருக்க முடியும்னா சாதாரணமா இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். அதனாலதான் சொன்னா நம்ம அன்பா இருக்கணும், கருணையா இருக்கணும், ஒரு வீருக்கு நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணணும், பிறரோட வழியை நம்ம வழியா சிந்திச்சு பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்ப்போம். இந்த மாதிரி சிந்தனைக்குள்ள நம்ம ஆழ்ந்து போடும். ரெண்டாவது நம்ம நாளைக்கு நடக்கிறத பத்தி நம்ம யோசிக்க போறோம்னா அந்த யோசனைக்குள்ள முழுக்க ரொம்ப பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும். அந்த பாசிட்டிவ் திங்கிங் இந்த நாளை சரியா யோசிக்க வைக்கணும். அது இப்ப நாளைக்கு வந்து செமையா இருக்கும், எனக்கு எதுவுமே நடக்காது, எல்லாமே என்கிட்ட இருக்கும் ரொம்ப அப்படின்னு நினைச்சா என்ன ஆகும்? அப்ப இந்த நாள் மேல செம கவனம் வந்து. ஏன்னா நீ அப்படி நினைச்சாதான் இந்த நாள் மேல கவனம் வரும். நீ ஆப்போசிட்டா நினைச்சா நாள் மேல கவனம் வராது. நீ என்னத்தை எடுக்க போற, என்னத்தை பண்ண போன, அது எதாவது சேர்ந்துச்சா, அது என்ன கூடிச்சா, அது என்ன எதாவது அதிகமாயிச்சா, இடம் இது என்னமே ஓடும். அப்ப என்னன்னா பயந்து ஒரு பெரிய குப்பையை சேர்த்துனே போவேன். ஒரு நாள் அந்த குப்பை கூட நம்மளே கொளுத்துவான். கொளுத்துற வழி இந்த குப்பை நீ தான் இருப்ப. அவன் கொளுத்து விட்டு பார்த்த நேரம் உள்ள நான் தானே இருக்கிறேன். ஆமா நீ தான் இருப்ப. நீ போட்ட குப்பைக்குள்ள நீ வேற யாரும் இருப்பா? யாரும் கொளுத்த உள்ளதான் கொளுத்தான், வேற யாரும் கொளுத்த மாட்டாங்க. இங்க அதான் நடக்குது. அதனாலதான் சொல்றேன், நீங்க எல்லாரும் அன்பா இருக்கணும், கருமையா இருக்கணும் ஒரு எண்ணத்தை வச்சுக்கோங்க. பிரசன்ட் லைஃப்லயே மேக்சிமம் வாழ்க்கையே வாழுங்க. எண்ணத்தையும் பிரசன்ட்டுக்குள்ளேயே கொடுங்க. பாஸ்டுக்குள்ளேயே வேணா, ஃபியூச்சருக்குள்ளேயே வேணா, ரெண்டுத்துக்குள்ளேயே போக பிரசன்ட்டுக்குள்ளேயே நீங்க இருந்துட்டீங்கன்னா அப்ப என்ன வேணா நாளைக்கு நாளுக்கான ஒரு விஷயத்த இன்னைக்கு நாளே நீங்க சூப்பரா டிசைட் பண்ண முடியும். அதனாலதான் நீங்க என்ன பண்ணா, நீங்க பாசிட்டிவ் திங்கிங்கிறது இப்படிதான் இருக்கும். எனக்கு முதுமை வராது, இப்போ முதுமை எல்லாம் வராம இருக்குமா? இதெல்லாம் வேணா, இந்த கொஸ்டின் வராது, எனக்கு முதுமை வராது, எனக்கு மரணம் வராது, எனக்கு நோய் வராது, எனக்கு பணம் இல்லாத தன்மை வராது, எனக்கு 4 பேர் பாத்துக்காமலாம் இருக்க மாட்டாங்க, எல்லாமே எனக்கு நடக்கும். இந்த சிந்தனையை மட்டும் உங்களுக்குள்ள எப்பவுமே வச்சுக்கிட்டு எப்பவுமே இதான் இருக்கும். அது சந்தேகமே இல்லை. அந்த எண்ணத்தோட அப்படி வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சி வரும்போது இந்த பிரசன்ட் லைஃப்ல மட்டும் நம்மள வாழ முடியும். இந்த சிந்தனை இருந்துச்சுன்னா நீ பிரசன்ட் லைஃப்ல ரொம்ப சூப்பரா வாழ்வேன், ரொம்ப விழிப்பா வாழ்வேன். அந்த எண்ணத்துக்கு இந்த நாளை செம்மையா யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த நாள்ல அந்த எண்ணத்துக்கு ஏற்ற ஒரு நிகழ்வு நடத்தினே போவேன். அப்ப நடத்தினே போகும்போது அந்த நாள் இன்னும் நெருங்க உங்களோட குரோத் வாழ்ந்துனே போகும். நீங்க சொல்லக்குள்ள இப்ப அந்த நீ என்ன வச்சியோ அந்த குரோத்துனே இதுதான் வளர முடியும். அப்ப இதுல வளரணும்னா அந்த எண்ணம் அப்படி இருக்கணும். உங்களோட செயல்பாடு இந்த பிரசன்ட்ல மட்டுமே இருக்கும். அப்ப எப்படி இருக்கும் பாருங்க, சும்மா சூப்பரா இருக்கும். நீ என்ன விதை வச்ச அது என்ன முளைக்கணும், கரெக்டா பர்ஃபெக்டா பண்ண, அதுக்கு நீர் ஊற்றணும். தினம் பிரசன்ட் லைஃப்லயே இருந்தனா அது நீர் ஊற்ற அது செம்மையா முளைச்சு ஃபைனல்ல பார்த்தோன்னா நீ என்னென்ன சிந்திச்சு என்ன யோசிச்சியோ அதை எடுத்து பிரிச்சு பார்க்கும்போது அதுவா தான் அது இருக்கும். அது மாறவே மாறாது. இதை மட்டும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்கணும். ஆனா இதுக்கு அன்பா இருங்க, கருமையா இருங்க, ஒருமையை வளர்த்துங்க, எல்லாரும் ஒண்ணுன்ற தன்மையை ஆழ்ந்து புரிஞ்சுக்க யோசிங்க. இந்த வீடியோஸ் கவர்லாம் நிறைய வீடியோஸ் இருக்குது நம்மளோட இதுல. நீங்க அந்த லிங்க்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். நான் அன்பை சார்ந்து எப்படிலாம் நம்ம அன்பு வளர்த்துக்கணும், எப்படி நம்ம அன்பா இருக்கணும், எப்படி பிறருக்குலாம் வலிக்கு விடுறதெல்லாம் போட்டுருக்கோம், அந்த வழியை நம்ம எப்படி ரிலேஸ் பண்ணணும், நிறைய வீடியோஸ். அந்த வீடியோ எல்லாம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா அன்பு நம்ம இப்ப இதெல்லாம் அன்புன்ற ஒரு விஷயம் பாருங்க. இப்ப நம்ம ஒரு கேம்ன்றோம், இல்ல ஒரு விளையாட்டுன்றோம், இல்ல ஒரு சினிமா ஒரு படம், இந்த மாதிரிலாம் எவ்வளவு விஷயம் சொல்றோம்ல. இது எல்லாமே ஒரு விஷயம் தான். இப்ப பார்க்குக்கு போறோம், ஒரு பீச்சுக்கு போறோம், ஒரு தியேட்டருக்கு போறோம், ஒரு கேமுக்கு போறோம், எல்லாத்துக்கும் போனா ஒரு விளையாட்டு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அதே போல அன்புன்றது ஒரு பெரிய சந்தோஷம், அன்புன்றது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த அன்புன்றதுக்குள்ளேயே போங்க. இது ஒரு கேமா வச்சுங்க, இது ஒரு கேம் தான். அன்புன்றது ஒரு கேம். ஒரு வழியா சிந்திக்க போறேன், எல்லாத்தையும் நான் யோசிக்க போறேன், நான் அன்பை பத்தி தெரிஞ்சுக்க போறேன், நான் கருமையை வளர்த்துக்க போறேன், ஒருமைனா என்னன்னு நான் புரிஞ்சுக்க போறேன், நான் அப்படின்னு என்னடா அதுக்கு அர்த்தம், அதை பத்தி நான் கேட்க போறேன். அது மொத்தம் அன்பு நீ தெரிஞ்சுக்க போறேன். அன்புன்றது ஒரு பெரிய ஒரு மிக சிறந்த விளையாட்டு. அந்த அன்புக்குள்ளே இப்ப விளையாண்டு பாருங்க. உங்களுக்கு எல்லாரும் ஒரு பெரிய சந்தோஷமா, ஒரு பெரிய அறிவாகவும், ஒரு பெரிய அனுபவமாகவும், நீங்க யாருக்கு ஒரு பெரிய புதுல ரொம்ப இயல்பா, ரொம்ப ஈஸியா, ரொம்ப எளிதா புரிய வைக்கக்கூடியது அன்பு ஒண்ணுதான், கருணை ஒண்ணுதான். எல்லா உயிரும் மிக்க நன்றி ஐயா.